வணக்கம், நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் அவங்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா, வாழ்க்கையில் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் அவங்க எப்படி மேன்மைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. சிம்ம லக்னமாக இருக்கட்டும், சிம்ம ராசியாக இருக்கட்டும், அப்படி பிறந்தவங்களே பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பொதுவாக சிம்ம லக்னத்தை பொறுத்தளவுக்கு வாரிசு தொழிலை பண்ணுறது, குல தொழில் எடுத்து பண்ணுறது, இது மாதிரி தாத்தாவோட தொழில் எடுத்து பண்ணுறது, அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி சிறப்படையக்கூடிய வீடு நிர்வாக வீடும் கூட. இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்தளவுக்கு லக்னாதிபதி யார் அப்படின்னா சூரியன். இந்த சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மிகப்பெரிய மேன்மைக்கு வந்துடுவீங்க. இதே இது உங்களுடைய லக்னாதிபதி சூரியன் ஒருவேளை நீச்சம் பெற்ற நிலையில் 3ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன், கவலையே பட தேவையில்லைங்க. ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிரும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜாதகரை பொறுத்தளவுக்கு அவர் அடிமட்ட லெவலில் இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக மேன்மைக்கு வருவார். அதே மாதிரி இவர் தாமதமாக ஒரு கல்வி படித்து மேன்மைக்கு வருவார். வெளியூர் போயிட்டு அதுக்கப்புறம் சம்பாரித்து புகழ் அடைவார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்க. இப்போது லக்னாதிபதி 6ஆம் இடம், 8ஆம் இடம் இல்லைன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னு வச்சுங்களேன், கவலையே பட தேவையில்லைங்க. அந்த ஜாதகர் உடனே கெட்டு போயிடுவார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், அவ்வளோதான். இப்போது சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன் ஒருவேளை 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன், அப்போது அந்த ஜாதகரை பொறுத்தளவுக்கு எதிரிகளாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், இதெல்லாமே சந்திச்சிருப்பார். ஆனாலும் பார்த்திங்கன்னா இவர் வெளியூர் போய் புகழடையக்கூடியவர். அவர் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போது இவரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எதிரிகளை சந்திச்சிருப்பார், நோய்களை சந்திச்சிருப்பார். ஆனாலும் இவங்க வெளியூர் வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அதிகாரமான வேலையிலேருந்து நல்லபடியாக சம்பாரிச்சிருவாங்க. இவங்களுக்கு பின் வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்பவே யோகமாக இருக்கும். இப்போது லக்னாதிபதி சூரியன் ஒருவேளை 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு வச்சுங்களேன், இவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு மாயாஜாலம் போல் மிகப்பெரிய மேன்மைக்கு வந்துடுவாங்க. மிகப்பெரிய செல்வத்தை இவர் சேர்த்துருவார். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய விபத்துலேருந்தோ இல்லைன்னா மிகப்பெரிய வழக்கெல்லாம் சந்தித்து இவர் வெளியில் வந்திருப்பார். அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் இவருக்கான வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒருவேளை லக்னாதிபதி சூரியன் இவருடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு வச்சுங்களேன், அப்போது இது பருவத யோகத்தை கொடுத்துரும். இவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா பேர் சொல்லக்கூடிய லெவலில் இவருடைய வாழ்க்கை இருக்கும். இவரை பொறுத்தளவுக்கு ஒரு காலத்தில் நிறைய விரயங்கள்லாம் சந்திச்சிருப்பார். ஆனாலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பிற்பகுதிக்கு அப்புறம் மிகப்பெரிய மேன்மைக்கு வந்துடுவார். அடுத்ததாக சிம்ம லக்னத்துக்கு மாரகாதிபதி யார் அப்படின்னா 3ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், 8ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய குரு. அப்போது இவங்க பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டுங்க. இப்போது சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிட்டார், இல்லைனா பாவிகளோடு சேர்ந்துட்டார், அதாவது செவ்வாயோட சனியோட இல்லை ராகுவோட சேர்ந்துட்டார்னு வச்சுங்க, இல்லைனா மறைஞ்சிட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆதிபத்திய விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது இளைய சகோதரங்கிற விஷயத்தில் இவர் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி டாக்குமெண்ட்டு, ரெக்கார்டு, இந்த மாதிரி கையெழுத்து, இந்த மாதிரியான விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் யோகங்கள்ன்ற விஷயத்தில் இது ரொம்பவே அள்ளி கொடுத்துருங்க. அடுத்ததாக இவங்களுக்கு குருவும் இவங்களுக்கு மாரகாதிபதியாக வருவார். குரு வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக உண்டுங்க. அடுத்ததாக சிம்ம லக்னத்தை பொறுத்தளவுக்கு மாரகாதிபதி பலம் பெறக்கூடாது. ஒருவேளை மாரகாதிபதி பலம் பெற்றிருக்கு அப்படின்னா, அதாவது மாரகாதிபதி யார் அப்படின்னா சுக்கிரனும் குரு ஒருவேளை பலம் பெற்றிருக்கு அப்படின்னா சின்ன வயசில் இவங்களுடைய திசை வரக்கூடாது. அடுத்ததாக சிம்ம லக்னத்தை பொறுத்தளவுக்கு ஒருவேளை செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு பூமி மனை யோகம் இருக்குமா இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டுங்க. ஆனால் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளோதான். அதே மாதிரி வாங்கக்கூடிய எண்ணமும் இவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தாங்க வரும். அப்போது சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வீடு மனை யோகம் கண்டிப்பாக உண்டுங்க. இப்போ ஒருவேளை செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கார், இல்லைன்னா பாதிக்கப்பெற்ற நிலையில் இருக்கார் அப்படின்னா சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னாலே வாங்கக்கூடிய எண்ணம் லேட்டாக வரும். லேட்டாக அமைஞ்சாலும் நல்ல இடமா அமைஞ்சிடும். இப்போது செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கார்,
அதே இது 12ஆம் இடம் பாதிக்கப்பெற்ற நிலையில் இருக்குது. அதாவது சந்திரன் பாதிக்கப்பெற்ற நிலையில் இருக்கார் அப்படின்னா இவங்களுக்கு முதல்ல வாங்கக்கூடிய இடம் இவங்க கையை விட்டு போயிடும் அப்படிங்கிறது அர்த்தங்க. ஒருத்தர் கேட்குறாரு, நான் லோன் போட்டு நான் வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா இவர் கண்டிப்பாக மிகப்பெரிய கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக அடைச்சிருவார். அதே மாதிரி இவங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னாலே இவங்க கடனை கண்டிப்பாக அடைச்சிருவாங்க. ஏன்னா அது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமா வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இது பலவிதமான சோதனைகளை நான் அனுபவிச்சிட்டேன், எனக்கு எப்போ தான் யோகங்கள் நடக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா விதத்தில் பிரச்சனைகள்லாம் அனுபவிக்கணுமோ அது எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே யோகங்கள் தான். அதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க கடந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் யோகங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நான் சிம்ம லக்னத்துக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் அவங்க எப்படியும் மேன்மைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்கான அமைப்புகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.